நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கறி. இது ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். தோசையோட சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வாங்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூச்சி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்தால் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸு மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.